ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நம்ம கோமதியை கண் விழிச்சிடுறாங்க. கோமதியை பார்த்ததுமே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, கோமதி கோமதி உனக்கு ஒன்றும் இல்லை கோமதி, கண்டிப்பாக உனக்கு எதுவும் ஆகாது, நீ பயப்படாது கோமதி அப்படின்னலாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம கோமதி வந்து பாண்டியன்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறதில்ல. பாண்டியனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ மீனா இருந்துட்டு, அத்தை அத்தை உங்களுக்கு இப்போ எதுவும் வலிக்கலைல்ல அத்தை, உங்களுக்கு எதுவும் இல்லை அத்தை, நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம், நீங்கள் மயங்கி கிடந்தீங்க, பழனி சித்தப்பாவும் இது குமாரும் தான் வந்து உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி மீனா. ஆமாம் அத்தை, நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்டீங்களா இல்லையா? காலையிலே நீங்கள் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும்னு உங்களுக்கு தெரியும்ல, ஏன் அத்தை சாப்பிடல, ஏன் அத்தை மாத்திரை போடலை, நீங்கள் மாத்திரை போடாததுனால தான் உங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து கேட்குறாங்க. இல்லடி, ஒரு கொஞ்சம் வேலை இருந்தது, அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்பவே மயக்கம் வர மாதிரி இருந்தது. இருந்தாலும் சரி நம்ம கட்டி செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மேலே மிளகு பொடி இருந்ததுடி, அதை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் மேலே ஏறினேன். கால் தடுக்கி கீழே விழுந்ததுமே மயக்கம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் உன் மாமா அப்போ தான் கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாருடி. அப்போது நான் ஏங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன், பார்த்தும் பார்க்காத மாதிரி அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க மட்டும் என்ன வந்து எழுப்பி உட்கார வச்சு தண்ணீர் அவள் கொடுத்து டேப்லெட்டை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் அப்போவே நல்லா தானே இருந்திருப்பேன். இவங்களால் தான் நான் மயங்கியே விழுந்தேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம கோமதி வந்து இங்கே நம்ம மீனா கிட்ட வந்து சொல்கிறாங்க. நம்ம பாண்டியனுக்குமே இது மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியாக தான் இருக்குது. ஸோ அதை யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி கண் கலங்கிக்கிட்டே இருந்தாங்க. இப்போது இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, என்னம்மாம்மா அத்தை சொல்கிறது உண்மையா? நீங்கள் அப்போது அத்தை கீழே விழுந்தப்போ நீங்கள் அங்கே தான் வீட்டில் தான் இருந்தீங்களா? என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துருக்கலாம்ல மாமா, ஏன் மாமா இப்படி கண்டும் காணாத மாதிரி வந்துட்டீங்க? ஒரு வேளை அத்தைக்கு ஏதாவது ஆயிருந்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருக்க முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மீனா, இல்லைப்பா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மாமா நீங்கள் கொஞ்சம் கூட சீரியஸாகவே இருக்க மாட்டீங்களா? எப்போவுமே அத்தை விளையாடிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டீங்களா என்ன? ஒரு சில டைமில் உண்மையாகவும் நடக்கும் மாமா. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எதுக்காக அவங்க பண்ணுறாங்க? நீங்கள் பேசணுன்றதுக்காக தான். ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு கண்டும் காணாத மாதிரி வந்திருக்கீங்க. இல்லைப்பா, நிறைய டைம் என்கிட்ட நடிச்சிருக்கா, நான் அவள் கூட பேசணுன்றதுக்காக. இதுவும் ஒரு நடிப்பாக இருக்குமோன்னு நான் போயிட்டேன். உண்மையாகவே மயக்கம் போட்டு விழுந்திருக்கான்னு எனக்கு தெரியலப்பா. என்னை மன்னிச்சிருப்பா கோமதி, நீ மன்னிச்சிரு கோமதி. இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்டா உன்னை விட்டுட்டு போகணுமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்திருந்தா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உயிரோடு இருக்கிறப்பெல்லாம் பார்க்கலையாம், பேசலையாம், ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா வந்து உதவி செய்யலையாம். அதுக்கப்புறம் ஏதாவது நடந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து செத்ததுக்கப்புறம் நாம் பேயாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கப்போ ஒன்று சேருதாங்க. என்னங்க இதெல்லாம் பேச்சு? என்கிட்ட பேசாதீங்க, உங்ககிட்ட நான் எப்போவுமே பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வராங்க. டாக்டர் வந்ததுமே ஒரு டைம் செக் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம், டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேலைக்கு டேப்லெட்ஸ் கரெக்டாக சாப்பிடணும், இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் கிரிட்டிக்கலான கண்டிஷனுக்கு போயிடுவீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு மயக்கம் வரல, இப்போ மயக்கம் வருது அப்படின்னா, ஹெவியாக மயக்கம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே கேட்ட மீனா வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. பாண்டியன் நிறைய டைம் ட்ரை பண்ணுறாங்க கோமதி கிட்ட பேசுகிறதுக்கு. ஆனால் கோமதி வந்து அதாவது கண்டுக்கிறதில்ல. இப்போது நம்ம அப்பத்தா அரசி எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. ஸோ நம்ம கோமதி வந்ததுமே எல்லாருமே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ஏம்மா எதுக்காக இப்படி அழுகிற? அதான் எனக்கு எதுவும் ஆகலைல்ல. இல்லடி, உன்னை போய் தனியாக விட்டுட்டு நானும் அரசியையும் கூட்டிகிட்டு போயிட்டேனேடி கூட. எங்கே போனாலுமே எப்போவுமே நான் சீக்கிரமாக வந்துடுவேன்டி. இன்றைக்கின்னு பார்த்து நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன்டி. ஐயோ, நான் அப்படி மட்டும் போகாமல் இருந்திருந்தா உனக்கு நான் எதுவும் ஆயிருக்காதுல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தாவுமே பயங்கரமாக புலம்புறாங்க. இப்போது கோமதி இருந்துட்டு, விடுமா, அதான் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? இப்படியெல்லாம் நடக்கும்னு உனக்கு என்ன தெரியுமா என்ன? சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி கோமதி, உனக்கு நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா போய் ஜூஸ் போட போகிறாங்க. உடனே ராஜு இருந்துட்டு, இருங்க அப்பத்தா நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ராஜு போயிட்டு ஜூஸ் போட்டு கொண்டு வராங்க. இப்போ இது நம்ம பழனியோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே அத்தாச்சி இப்போ எப்படி அத்தாச்சி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னடி, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இப்படி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே இங்கே நம்ம
இது செந்தில் வந்து பயங்கரமாக எங்கள் பாண்டியனை திட்டுறாங்க. எல்லாமே உங்களால் தான். நீங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி போனதுனால தான் அம்மாவுக்கு இவ்வளோ சீரியஸாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் இப்படி இருக்க போகிறீங்க. அம்மா எப்போ சாப்பிட்றாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனிக்க செய்யுங்க. ஏன்னா அம்மா வீட்டுக்காக நிறைய உழைக்கிறாங்க. நீங்களும் கடையில் போயிட்டு வேலை செய்கிறீங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த வேலையுமே ஒத்தாளாக இழுத்து பிடிக்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு டைமுக்கு நீங்கள் கவனிங்க. இல்லைன்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாக இருந்துட்டு செந்தில்கிட்ட, ஏங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க, இங்கே பாருங்கள், நான் கொஞ்ச நாளைக்கு அத்தை கூடவே இருக்கேன். நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறதா இருந்தால் போங்க, இங்கே தங்கிக்கிறதானாலையும் தங்கிக்கோங்க, நான் அத்தை கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா சொல்கிறாங்க. நம்ம செந்திலால் மறுக்க முடியல. ஏன் அப்படின்னா கோமதிக்கு இப்போ உடம்பு முடியாமல் இருக்கு இல்லையா, ஏன்னா கூட யாராவது இருந்தாகணும். மீனா இருந்தா அப்படின்னா ஆறுதலாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு, சரி மீனா, அம்மாவை நீ பத்திரமா பார்த்துப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ கொஞ்ச நாள் இங்கேயே இரு அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து சொல்கிறாங்க. மறுநாள் நம்ம ராஜியும் நம்ம கதிரும் ட்ராவல்ஸ்கிட்ட போய்கிட்டு இருக்காங்க. நம்ம கதிருக்கு பயங்கர யோசனையே. ஏன்னா செந்தில் வந்து பணத்தை, அதாவது 10 லட்ச ரூபாவை பாண்டியன் கிட்ட கொடுத்தாச்சு. நம்ம ராஜியும் கதிரும் மட்டும்தான், ஸோ கதிர் மட்டும்தான் கொடுக்கணும். அதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 10 லட்ச ரூபா பணத்தை எப்படி நம்மளால் புரட்ட முடியும்? அதுவும் 2 மாதம் தான் இருக்குது. 2 மாதத்துக்குள்ளே நம்மளால் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னாலாம் யோசித்து பயங்கரமாக கடுப்பாக இருக்காங்க. ராஜி இருந்துட்டு, கதிர் என்ன யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ராஜி, பணம் கொடுக்குறத பற்றி தான் யோசிச்சுட்டு வரேன். எப்படி ரெடி பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. ஏதோ 1-2 லட்சம்னா கூட சீக்கிரமாக ரெடி பண்ணிடுவேன். 10 லட்சம்ன்றப்போ அது பெரிய அமௌண்ட்டு இல்லையா, அதான் அதை புரட்ட முடியுமான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மானமே போயிடும். செந்தில் அண்ணனுமே கொடுத்துட்டாரு, நான் கொடுத்தா தான் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து புலம்பிக்கிட்டு வராங்க. ஸோ ராஜி வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஏன் கதிர், நம்ம ஏன் இது விஷயமா நம்ம அப்பா கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிற ராஜி, அவன் அப்பா கிட்டலாம் வேண்டவே வேண்டாம், நம்ம வேறு எப்படியாச்சும் ரெடி பண்ணிக்குவோம், பேசாமல் காரை வித்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கதிர், என்ன பேசிக்கிட்டு இருக்க? ட்ராவல்ஸ் ரெடி, அதாவது ட்ராவல்ஸ் வந்து தொடங்குனதே நம்ம இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக தான். நீங்கள் அந்த காரை இது சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி ட்ராவல்ஸ் வச்சு ரன் பண்ண முடியும்? இங்கே பாரு கதிர், அதை பற்றிலாம் யோசிக்கவே யோசிக்காத. நான் இது விஷயமா நான் அப்பா கிட்ட பேசுகிறேன், அப்பா கிட்ட பேசி அப்பா கிட்ட பணத்தை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, வேணாம் ராஜி, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு கதிர், நம்ம என்ன சும்மாவா வாங்கிட்டு வர போகிறோம்? கடனாக வாங்கிப்போம். அதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்கிறப்போ அப்பா கிட்ட திருப்பி கொடுத்துருவோம் கதிர். நம்ம யார்கிட்ட வாங்கினாலும் கடனாக தான் வாங்க போகிறோம். ஒரே அடியாக 10 லட்ச ரூபா அமௌண்ட்டை புரட்டுறதுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்பா கிட்ட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த செகண்டே நமக்கு கொடுத்துருவாரு. நம்ம கடனாக வாங்கிப்போம், அதுக்கப்புறம் பணத்தை திருப்பி கொடுத்துருவோம் கதிர். நான் சொல்கிறத கேளு, இதுதான் கரெக்டான ஐடியாவாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் முன்னாடியுமே நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பணத்தை கொடுத்து தான் ஆகணும். அது அதை வந்து நம்ம எப்படியாவது நிறைவேற்றி ஆகணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் கண்டிப்பாக வேறு யாருக்கிட்டையுமே நம்ம பணத்தை புரட்ட முடியாது. அதான் சொல்கிறேன், நான் அப்பா கிட்ட பேசுகிறேன் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ராஜி, இது விஷயமா வீட்டில், நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அப்பா ரொம்பவே கவலைப்படுவார். இங்கே பாரு கதிர், உன் அப்பா கவலைப்படுவாருன்றதுக்காகலாம் நம்ம வாங்காமல் இருக்க முடியாது. நம்ம என்ன சும்மா வாங்குகிறோம்? பணம் அதாவது கடனாக தானே வாங்குகிறோம், திருப்பி நம்ம கொடுத்துட போகிறோம், அவ்வளோதான். அவங்க கேட்டாலுமே நான் பதில் சொல்லிக்கிறேன். தேவையில்லாமல் நீ எதை பற்றி யோசிக்காத, சரியா? 10 லட்ச ரூபா ரெடி பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. நான் அப்பா கிட்ட பேசிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். அதுவும் அவர் சும்மா கொடுக்குறேன்னு தான் சொல்லுவார். அப்படிப்பட்ட சும்மா பணம் நமக்கு வேண்டவே வேண்டாம். நான் கடனாகவே கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது முத்துவேலோட நம்பர் இருக்குது. ஸோ முத்துவேலுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே நம்ம முத்துவேலுமே பார்த்துட்டு, என்ன ராஜியோட நம்பர் மாதிரி இருக்குது, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃபோனில் அதாவது ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து நினைக்கிறாங்க. இப்போ ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லு, ராஜி தானே பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா ராஜி தான் பேசுகிறேன். அது வந்து உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிக்கிட்டே இங்கே நம்ம ராஜி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம ராஜி இருந்துட்டு, இல்லைப்பா, எனக்கு பணம் இப்போவே உடனடியாக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் தானே, எம்பிட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து 10 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. 10 லட்சமா, சரி ஓகே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா நீங்கள் சும்மா கொடுக்க வேண்டாம், நான் அதை கடனாக வாங்கிக்கிறேன்,
திருப்பி எங்களால் எப்போ கொடுக்க முடியுமோ அப்போ கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரும்மா, கடனெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நமக்கு இருக்கிற சொத்து பத்துக்கு 10 லட்ச ரூபாய்லாம் ஒரு பணமே கிடையாது, நான் உனக்கு கொடுக்குறேன், நீங்கள்லாம் எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் இது விஷயமா நான் யாருக்கிட்டையுமே சொல்லவும் மாட்டேன் ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, நீங்கள் யாருக்கிட்டையும் சொன்னாலும் சொல்லலைனாலுமே எனக்கு பணம் வந்து சும்மாலாம் வேண்டவே வேண்டாப்பா, அது மட்டும் இல்லாமல் கதிருமே வாங்க மாட்டான், இப்போ ஒரே அடியாக 10 லட்ச ரூபாய் அமௌண்ட்டை புரட்ட முடியல, ஸோ உங்ககிட்ட கேட்கணுன்றதுக்காக நான் அவங்ககிட்ட பர்மிஷனெல்லாம் கேட்டேன், அது மட்டும் இல்லாமல் கடனாக கேட்குறேன்னு தான் சொன்னேன், அதுக்கே ஒத்துக்கவே இல்லை கதிர், அதான் கடனாக கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ராஜி, நான் கொடுத்துட்றேன், ட்ராவல்ஸ் தானே வந்துடுறேன், இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன், நான் உங்கள் ட்ராவல்ஸ் இருக்கிற இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது நம்ம முத்துவேல் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு, தன்னோட பிள்ளைக்கு நம்ம பணம் கொடுக்க போகிறோம், ஒரே ஒரு வருத்தம் தான், கடனாக கொடுக்குறத நினச்சி தான், ஸோ எப்படியோ ஒன்று அவங்களுக்கு இக்கட்டான சுச்சுவேஷனில் நம்ம பணம் கொடுக்குறது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் முத்துவேல் வந்து நினைக்கிறாங்க. இப்போ ராஜியுமே கதிர்கிட்ட சொல்லிடுறாங்க, கதிர்க்கு ஒரு மாதிரி தான் இருக்குது ராஜி, எனக்கு என்னமோ வேணான்னு தோணுது, இங்கே பாரு கதிர், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்பா கடனாக தான் கொடுக்குறாரு, இதை பற்றி வேறு யாராலும் எதுவும் தப்பாக பேசவும் முடியாது, அதையே நினச்சி நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க. நம்ம முத்துவேல் வந்து இப்போது ட்ராவல்ஸ் ஆன வராங்க. முத்துவேல் வந்ததுமேங்க நம்ம கதிர் வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராஜு இருந்துட்டு, அப்பா இப்போ உங்ககிட்ட பணம் இருக்கா, இல்லை வீட்டுக்கு போய் இதை எடுத்துகிட்டு வரணுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்கிட்ட இப்போவே இருக்குடா, நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நம்ம ராஜு கிட்ட கொடுக்காம கதிர்கிட்ட தான் கொடுக்குறாங்க. இந்தா கதிர், வாங்கிக்கோ, நீயும் என் பொண்ணும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக எப்போவுமே நல்லபடியாக வாழணும், நீ தொழிலில் மேலும் மேலும் முன்னேறணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணை நீ கோச்சிங் கிளாஸ்லலாம் சேர்த்து விட்டுருக்க, அதுவும் அங்கே 1 லட்ச ரூபாய் ஃபீஸ், எனக்கு நல்லாவே தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி தன்னோட பொண்டாட்டியை எப்படியாவது அவள் லட்சியத்தை நிறைவேற்றி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிரை வந்து ரொம்பவே பெருமையாக புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம கதிர்க்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, ராஜி எனக்கு என்னமோ பணம் வாங்காமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது, இதனால் பின்னாடிக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ, இல்லை அப்பா ஏதாவது நம்மளை தப்பாக நினச்சிப்பாரோன்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ராஜு இருந்துட்டு, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை கதிர், வா நம்ம இந்த பணத்தை இப்போவே நம்ம மாமா கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வா, ஒரே அடியாக இம்புட்டு பணம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது, ஏதோ கடன் வாங்கணும்னு சொல்லுவோம், அப்பா கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டாம், கடன் வாங்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே இப்போது வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது வீட்டில் தான் இப்போ எல்லாருமே இருக்காங்க. நம்ம பாண்டியனும் சரவணனும் மதியம் சாப்பிட்றதுக்காக இப்போது வந்திருக்காங்க. ஸோ இப்போது வந்ததுமே நம்ம கதிர் வந்து திருட்டு மொழி முழிக்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, என்னடா என்ன வா சாப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா உங்ககிட்ட நான் பணம் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன்ல, இந்தாங்கப்பா 10 லட்ச ரூபாய் பணம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்ட இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. இவங்கிட்ட எப்படி 10 லட்ச ரூபாய் பணம், அது மட்டும் இல்லாமல் இவன் எதுக்காக ரெடி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, டே கதிர், ஏன்டா நீயும் இப்படியே இருக்க, அவர் தான் ஏதோ ஒரு வேகத்தில் கேட்டுட்டாரு, நீங்கள் அதுக்குன்னு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் உடனே அதை பணத்தை வாங்குறாரு. ஏங்க நிறுத்துங்க, ஏதோ செந்தில் தான் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தான், ஏதோ கவர்மெண்ட் வேலையில் இருக்கான் அப்படி இப்படி நான் புரட்டி அவன் சமாளிச்சுக்குவான், இவன் என்னங்க சம்பாதிக்கிறான், அந்த லோனை கட்டுறதுக்கே சரியாக போகுது, அது மட்டும் இல்லாமல் ராஜுக்கு கோச்சிங் கிளாஸில் 1 லட்ச ரூபாய் மாதம் கட்டணும், இப்படி அவனுக்கு நிறைய செலவு இருக்குங்க, அப்படி இருக்கிறப்போ அவன்கிட்ட பணம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் கேட்டேன், இவங்க கொடுக்குறாங்க, நான் வாங்கிக்கிறேன், இது என்னுடைய பணம் தானே, அவங்களோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. நீங்கள்லாம் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியை பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே கதிர் இருந்துட்டு பணத்தை கொடுத்ததுமே பாண்டியன் வாங்கிக்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, டே கதிர், இம்புட்டு பணம் உனக்கு யாரா கொடுத்தாங்க, இம்புட்டு பணத்துக்கு நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா கடன் தாம்மா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ கடன் வாங்கி வட்டி கட்டி அதுலேருந்து மீண்டே வர முடியாதுடா, கடைசி வரைக்கும் நீ கடன்காரனாகவே இருக்கணுமாடா, ஏன்டா இப்படி பண்ணுற, அவர் தான் கேட்டார்னா அதுக்காக நீ வீராப்பா கொடுத்தே ஆகணுமா, யாரா கொடுத்தாங்க உனக்கு கடன், ஃப்ரெண்ட்ஸுங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா அது வந்து ஐயோ அம்மா யார் கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்களே, இப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சோம், ஆனால் அம்மா கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
கதிர் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ராஜியுமே திருட்டு மொழி முழிக்கிறாங்க. ஏன்னா அதாவது கோமதி மட்டும் தனியாக இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே இருக்கிறதுனால, முக்கியமாக பாண்டியன் இருக்கிறதுனால இந்த விஷயத்த சொல்கிறதுக்கே அப்படியே ஒரு மாதிரி தயங்குறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, டேய் யாரா கொடுத்தா? அம்மா என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான்ம்மா, இப்போ தான் இல்லைன்னு சொன்னேன். அது அது தூரத்து ஃப்ரெண்ட்ஸுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா எனக்கு ஒன்றுமே புரியல. டேய் பணத்தை எது எங்கேயாவது திருட்டு வந்துட்டியாடா? ஐயோ அப்படி நான் நினைக்கவும் கூடாது தான். இருந்தாலும் இம்புட்டு பணம் உங்கள் ஃப்ரெண்டுங்க கொடுக்குற அளவுக்கு வசதியாவாடா இருக்காக? சரி சரி, என் பிள்ளையை நான் தப்பாக நினைக்கக்கூடாது. எப்படியோ ஒன்று கடன் வாங்கியிருக்க, கடனை சரியாக சீக்கிரமாக கட்டி முடிச்சுட்றா கதிரு. ஓ கடன்காரனாகவே இருந்துரு போறடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி புலம்பிக்கிட்டே கிச்சனுக்கு போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம ராஜி கிச்சனுக்கு கோமதி கிட்ட போகிறாங்க. ஏய் என்னடி கதிருக்கு நீயாவது சொல்ல வேண்டாமா? எதுக்காக இவன் ஆத்திரப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைத்த, செந்தில் மாமாவுமே பணத்தை கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா அது கதிருக்கு தானே அவமானம். அதுக்காக தான் நான் தான் பணத்தை புரட்ட பிளான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது பணத்தை புரட்ட பிளான் சொன்னியா? என்னடி எனக்கு ஒன்றுமே புரியல. நீ தான் அவனுக்கு ஐடியா கொடுத்தியா? நீ தான் கடன் வாங்க சொல்லியா? ஏண்டி அருவி கெட்டவில்லை, உனக்கு கொஞ்சமாவது புத்தி அறிவு இருக்காடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. ஐயோ அத்தை, நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகாதீங்க. நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அத்தை. பணம் யார் கொடுத்தா தெரியுமா? உங்கள் அருமை அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம கோமதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. வாய் மேலே அப்படி கை வச்சுக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, என்னடி சொல்கிற? ஏன் அண்ணனா? உன் அப்பாவாடி? ஆமாம்மா என் அப்பா தான். யாருக்குமே அந்த விஷயம் தெரியாது. ட்ராவல் சண்டே வந்து கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி இம்புட்டு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அம்மா என்ன பண்ணுறதுனே தெரியல. யார்கிட்ட கடன் வாங்கினாலையும் கடன் கொடுத்து தானே ஆகணும். அப்பா என்னமோ சும்மா தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் வந்து கேட்டாங்க இது விஷயமா தெரிஞ்சு. கதிர் தான் வேண்டான்னு சொல்லிட்டான். நானும் வேண்டான்னு தான் சொன்னேன். இப்போது இது செந்தில் மாமாவும் பணத்தை கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு எங்கே பணத்தை நாங்கள் புரட்டுறதுனே எங்களுக்கு ஒன்றுமே புரியலம்மா. புரியலத்த, அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கடனாக தான் வாங்கியிருக்கோம். திருப்பி கொடுத்துறதா தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா கதிர் சும்மா கொடுத்தா வாங்க மாட்டான்னு உங்களுக்கே தெரியும்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். எப்படியோ என் அண்ணன் உன் மேலே பாசம் வச்சுக்கிட்டு தாண்டி இருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மீனா வராங்க. என்ன மாமியாரும் மருமகளும் ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க போல். என்னை விட்டுட்டு ரகசியமாலாம் பேசலாமா? எல்லா ரகசியத்திலையும் இந்த மீனா இருந்து தானே ஆகணும். அத்தை என்னத்த பயங்கர ஹாப்பியாக இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துடி அது ஒன்றும் இல்லடி அத்தை, ஒழுங்காக விஷயத்த சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ராஜி வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. நம்ம மீனாக்கே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. வாய் மேலே கை வச்சுக்கிறாங்க. என்ன ராஜி நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? இங்கே நம்ம ராஜி இருந்துட்டு, ஆமாக்கா நாங்கள் அப்பா கிட்ட தான் கடன் வாங்கியிருக்கோம். கடனா அப்படின்னு சொல்லிட்டு. கடன் தான்க்கா, அவங்க சும்மா தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நானா கதிர் வந்து ஏற்றுக்க மாட்டான் இல்லையா, அதனால தான் நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த விஷயம் வந்து மாமாவுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி, எப்படியோ ஒன்று, நீங்கள் இப்போ கொடுத்துட்டீங்கல்ல அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது எங்கள் மீனா வந்து, ஏன்த்த நீங்கள் இப்போ வரைக்குமே மாமா கிட்ட பேசவே இல்லைல்ல? மாமா ரொம்ப கெஞ்சினாங்க போல். அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். மாமாவுக்கு உங்கள் கூட பேசணும்னு அப்படியே நெஞ்செல்லாம் அடிச்சுக்குது அத்தை. பேசிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மீனா நீயா பேச சொல்கிற? என்னை எப்படியெல்லாம் பாடுபடுத்தினாக என்கிட்ட அவங்க பேசினாங்களா சொல்லு நீயே. நான் எவ்வளோலாம் அவங்கக்கிட்ட பேசணுன்றதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஆனால் நான் கடைசியில் என் உடம்புக்கு முடியாமல் மயங்கி கிடக்கிறேன். அப்போ கூட என்னை கண்டுக்காமல் போயிட்டாங்கல்ல. அவங்களுக்கு இன்னும் வேணும் தான். இதுக்கப்புறம் அதாவது இனி வந்து அவங்கக்கிட்ட நான் எப்போவுமே பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து உறுதியாக இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம கோமதி வந்து கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நடந்தே போய்கிட்டு இருக்காங்க. மீனாலாம் அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ நம்ம கோமதி மட்டும்தான் இப்போ கோவிலுக்கு மறுநாள் காலையில் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன் வந்து பின்னாடியே வராங்க. இல்லை கோமதி நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பாண்டியன் வந்து துரத்துறாங்க. என்ன இவ நம்ம பின்னாடியே வராங்க, என்ன யாரும் என் பின்னாடியெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கோவப்படுறாங்க. உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, கொஞ்சம் நில்லு, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்தால் எப்படி? எனக்கு வேர்த்து ஒழுகுது. அது மட்டும் இல்லாமல் வெயில் எப்படி காயுது, என்னால் நடக்க முடியல கோமதி, நில்லு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் யாருக்காகவும் நின்று பேசலாம் முடியாது. எனக்காக ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் கூட யாரும் வந்து உதவவே இல்லை. அப்படி இருக்கிறவங்க கிட்ட நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பாட்டுக்கு நேராக வந்துடுறாங்க. இப்போது ரொம்ப மூச்சு வாங்குதே, ரொம்ப அப்படி தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் கோவில் பக்கத்துலேயே இளநீ கடை
இருக்குது. அங்கே வந்து இளநீ குடிக்கிறாங்க. ஸோ நம்ம பாண்டியனுமே குடிக்கிறாங்க. அதே சமயம் பாண்டியன் தான் காசுமே கொடுக்குறாங்க. நில்லு கோமதி, என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு இளநியெல்லாம் வாங்கி கொடுத்தேன்ல. ஆமாம், நீங்கள் வாங்கி கொடுத்த இளநியில் கொஞ்சம் தான் தண்ணியே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன கோமதி, கோவிலுக்கு தானே வந்த, சாமி கும்பிடாமல் நீ பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்க, நில்லு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் பின்னாடியே வராங்க. ஆனால் நம்ம கோமதி வந்து கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.